ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 365 டேஸில் டே 14. இவன் என்னடா பல்லு விளக்குறதே வீடியோ எடுத்து போட்டிருக்கேன்னு தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா பல்லு விளக்குனா தான் பல்லு நல்லாயிருக்கும், நீ டேவும் நல்லாயிருக்கும். அதனால் அந்த ஒர்க்கெலாம் முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் வயிற்றுக்கு துண்ணா அழைப்பதில் கொடுத்துருச்சு. அதனால் துண்ணாவை அமுக்கிட்டேன். மொட்டை மாடிக்கு துணியெல்லாம் காய போட்டிருந்தேன், அதை எடுக்கலாம்னு கிளம்பிட்டேன். சரி வந்தது தான் வந்துட்டோம், இங்கேயே ஒர்க் அவுட் போட்டு முடிச்சிடலாம். கிளைமேட்டும் நல்லா இருக்கு, நமக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இருக்குது. அதனால நல்லா ஒர்க் அவுட் போடலாம். சரி ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ஸுக்கு தான் ஒரு 3 வேரிச்சு போடலான்னு இருக்கேன். ரெகுலராக இதே தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் பார்ப்போம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லையான்னு. அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு நான் மேலே எதுக்கு வந்தனே மறந்துட்டு மற்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நான் மேலே வந்ததே துணி எடுக்க தான். சரி அதெல்லாம் எடுத்துட்டு ரூம் கிளம்பிட்டேன். வந்ததான் வந்துட்டேன். ஷோல்டருக்கு ஒரு 3 விஷயம் போட்டுடலாம். அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் லஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சாப்பாடு, ஒரு 5 ஓலுக்கு கொஞ்சம் ரைஸ் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மொட்டை மாடிக்கு பாய்ச்சோட வந்தாச்சு. இங்கே அடிக்கடி கிளைமேட் மாறுது. காலையில் தான் வெயில் அடிச்சது, இப்போ அப்படி மழை பெய்யுற மாதிரி கிளைமேட் மாறிடுச்சு. இந்த மாதிரி கிளைமேட் ரெகுலராக இருந்தால் இன்னும் சூப்பராக தான் இருக்கும். ஆனால் இருக்காதே, என்ன பண்ணுறது, அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கு. நம்மள மாதிரி தான் நம்ம அப்பப்போ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி மாறிட்டே இருக்கிறது போல, அதுவும் அப்பப்போ ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு மாதிரி மாறிட்டே இருக்கும் போல. நம்ம அப்பப்போ ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருப்போம். அது மாரி தான் அதுவும் ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். சரி ஓகே, இதோட முடிஞ்சிச்சு. நாளைக்கு சந்திப்போம். டாட்டா பை பை. கைஸ்